ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கப்போகுது, தெரிக்க விட போகிற சம்பவம் நடக்கப்போகுது. விஜய் சேதுபதி எஃப்ஜேவையும் கானாவனத்தை வச்சு செய்ய போகிறார் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த ஹைப்பை மறக்காமல் பண்ணுங்கள். உங்களால் தான் நாங்கள் வந்து ஏதோ எங்களோட வேலையை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு விஷயத்தை வந்து போன வாரம் கொடுத்துருப்பாரு பனிஷ்மெண்ட்டாக. இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போகணும்னு சொல்லியிருப்பார். அதை எதையுமே செஞ்சுருக்க மாட்டாங்க, கொஞ்சம் தான் செஞ்சுருப்பாங்க. அப்போ அடுத்த நாள் என்னாச்சு, விஜய் சேதுபதி அவங்கள மட்டுமே மையப்படுத்தி கீழ்கிழிச்சார். நடந்துச்சா அது வந்து ஈவன்தோ தன்னுடைய நண்பனின் மனைவின் என்று கூற பாராமல் அவ்வளவு கலாய்த்தார். இப்போது அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது, இன்றைக்கி நடந்திருக்கு. நைட்டு அதாவது அந்த ஜெயிலில் இருந்து 50 மணி சேர்ந்தால் ஒரு மாலை, அந்த மாதிரி 200 மாலை ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டார் பிக் பாஸ். அதை வந்து விஜய் பார்வதி பேசி சொல்லி முடிச்சிட்டாங்க. இவங்க நானும் பார்க்குற செய்வாங்க ஒரு மாலையை பார்த்தா மொத்தம் 4 மாலையோ 5 மாலையோ ரெடி பண்ணியிருந்தாங்க. 10 மாலை கூட ஒன்றும் முடியலன்னு நினைக்கிறேன். நானும் நைட்டு பார்த்துட்டே இருக்கேன். பூம் 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 ஜக் ஜக் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. கானா பாக்ஸ் நடத்திட்டு ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு 200 மாலை எங்கே இவங்களாம் போட போகிறாங்க? இந்த மாதிரி ஜாலியாக இருக்காங்க. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. அவர் 200 மாலை சொன்னதுக்கு கணக்கு நம்ம போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட அவங்க இந்த மாதிரி விட்டு போனால் 6 நாள் ஆகுமா, அந்த அளவுக்கு இருக்குது. இவங்க என்னடானா வெறும் 10 மாலை கூட ரெடி பண்ணாமல் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்போது பிக் பாஸ் சொன்ன பனிஷ்மெண்ட்டை இவங்களும் கேட்கல. போன வாரமே விஜய் சேதுபதி வச்சு செய்ன்னு செஞ்சார். சரி, இந்த வாரமும் கண்டிப்பாக இதுக்காகவே பயங்கரமான, ஏன்னா பிக் பாஸ் சொல்லியும் பிக் பாஸை மதிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக விஜய் சேதுபதி வச்சு செய்ய போகிறார். அது இன்றைக்கி பாவம் இவங்க 2 பேர் மாட்டினதில் கானாவனத்தை மாட்டிக்கிட்டது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அங்கே மாட்ட வேண்டியது உண்மையாக பார்த்தீங்கன்னா வியானா. கனியோட ஒரு விஷயத்தால் வந்துட்டு இந்த மாதிரி வியானாக்கு பதில் இன்னொரு வினோத் வந்துட்டாப்புல. பாவமாக இருக்குது. ஏன்னா உண்மையிலேயே பார்க்க போனால் வினோத் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாப்புல. ஆனால் வியானா வந்துட்டு ஒரு பிக் பாஸ் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, யாரோட பர்ஃபார்மன்ஸ் வெளியில் யார் கரெக்டாக போயிருக்காது, பிடிக்காமல் போயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது கானாவனத்தை தான் நிறைய பேர் ரசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்களே. அப்படின்போது அவர் அதுக்கு தகுதியே இல்லாத ஆள். தகுதியான ஆள் யாருன்னா வியானா தான். ஏன்னா அவங்க விஷயங்கள் தான் நிறைய பேருக்கு இரிட்டேட் இருந்துச்சு, அதனால தான் அந்த கேள்வியும் அங்கே வச்சார். ஆனால் இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, இவங்களோட பர்சனல் விஷயங்கள் அங்கே வச்சு கடைசியில் வந்து இந்த மாதிரி பண்ணி பாவம் அடிப்பட்டதோடு உள்ளே போய் உட்காந்து சரி போனார். இந்த பாட்டு பாடுறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பேசுகிறதெல்லாம் கம்மி பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணுமோ அந்த மாலைகளை கோர்த்து நாங்கள் நல்ல பேர் வாங்கியிருக்கான். பட் அவங்க அதை பண்ணாமல் பாட்டு பாடிட்டு அரட்டை அடிச்சுட்டு இன்றைக்கி வாங்கி கட்டிக்க போகிறாங்கன்ற மாதிரி இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எஃப்ஜேக்கு என்னென்னா எங்கள் அண்ணன் தான் நான் பார்த்துக்கிறேன்னு பார், கானாவனத்தால் அப்படி இருக்க முடியுமா? பார்க்கலாம். நண்பனையே கலாய்ச்சவர் இந்த பையனை விட்டுருவாரா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே.